guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு என்னுடைய ஸ்கின் பேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன், 3 கன்சீலர் போட்டிருக்கேன், லூஸ் பவுடர் வச்சு பேக் ஸ்லாஷ் செட்டிங் பண்ணியிருக்கேன், பிரான்சர், ப்ளஷ், ஹைலைட்டர்னு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ கண்ணாடியில் பார்த்தாலும் சரி, கேமராவில் பார்த்தாலும் சரி, என்னுடைய ஸ்கின் மாதிரியே இருக்குது. உங்களுக்கு க்ளீனாக கம்பேர் பண்ணோன்னா என்னுடைய கழுத்தோட என்னுடைய முகத்தை கம்பேர் பண்ணுங்கள். என்னுடைய முகத்தில் தான் ப்ராடக்ட் இருக்குது, கழுத்தில் நான் ப்ராடக்ட் எதுவுமே போடலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ளாலெஸ் ஸ்கின் லைக் பேஸ் நீங்கள் எப்படி பண்ணலாம், அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அஃப்கோர்ஸ் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, ஒரு செட்டிங் மிஸ்ட் நீங்கள் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அண்ட் அது யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரியான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இன்னைக்கு செட்டிங் மிஸ்ட்டுக்கு நான் ரெனே மேக்கப் ஃபிக்ஸ் செட்டிங் ஸ்ப்ரே வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு ஸ்ப்ரேயை நீங்கள் எப்படி எல்லாம் மல்டி பர்பஸ் பண்ணலாம், இல்லை ஜென்ரலாகவே செட்டிங் மிஸ்ட் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குது, அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் செட்டிங் மிஸ்ட் ஃப்ரம் ரெனே எப்படி இருக்குது, இது என்னெல்லாம் கிளைம் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இவங்க கிளைம் பண்ணுறது இது வெயிட்லெஸ்ஸாக இருக்க போது, லாங் லாஸ்டிங் ஹைட்ரேஷன் கொடுக்க போது, 60 ml பாட்டில் உங்களுக்கு இப்படி கிடைக்குது. நல்ல அழகான ஒரு காம்பேக்டான பாட்டில், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ப்ரே நாசலோட. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான்-greasyயாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. இது மேக்கப்பை ரொம்ப நேரத்துக்கு உங்களுடைய ஸ்கின்ல லாக் பண்ணி வச்சுக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறது கிடையாது. உங்களுக்கு ஸ்வெட் ஆனால் கூட மேக்கப் வந்து மொத்தமாக களைய போகிறது கிடையாது. உள்ளேருந்து ஸ்வெட் ஆகும், ஓகேவா? ஸ்வெட் ப்ரூஃபாக எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. ஸ்வெட் ஆனாலும் மேக்கப் களைய போகிறது கிடையாது. மேலேருந்து தண்ணி பட்டு இல்லை மழையில் நனையிறதுனாலையோ இல்லை முகத்தில் தண்ணி படுறதுனாலையோ உங்களுக்கு வந்துட்டு மேக்கப் களையுமோ அப்படின்னு பயந்தீங்கன்னா அதுவும் ஆக போகிறது கிடையாது. மேக்கப் ஃபைன் லைன்ஸ் போர்ஸ் எல்லாம் வந்துட்டு போய் செட்டில் ஆக போகிறது கிடையாது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு அலோவேரா, வைட்டமின் சி அண்ட் நயசினமைடும் இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்னா, நீங்கள் வந்து மொத்தமாக மேக்கப் முடிச்சுட்டு ஒரு வாட்டியாக செட் பண்ணிக்கலாம். பட் நான் டிஃப்ரெண்ட் வேஸ் இன்னைக்கு நான் காமிக்கிறேன். பட் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ப்ராடக்ட் பாட்டில் நல்லா இப்படி ஷேக் பண்ணிட்டு ஒரு 8 to 10 சென்டிமீட்டர்ஸ் மட்டும் தூரத்தில் வச்சுட்டு உங்கள் முகத்தில் நீங்கள் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்க போகிறீங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணதுமே தெரியும், ஒரு 4 to 5 ஸ்ப்ரிட்ஸ் போதுமானது. பட் தேவைன்னா நீங்கள் அதிகமாகவும் பண்ணிக்கலாம். ஸோ அது முடிஞ்ச அப்புறம் நீங்கள் வந்து அதை ஏர் ட்ரை பண்ணிக்க போகிறீங்க, அதுவாக காய விட்டுக்க போகிறீங்க. சில செட்டிங் மிஸ்ட் மேட் லுக் கொடுக்கும், சிலது வந்து டியூவியாக காமிக்கும். அந்த மாதிரிலாம் இது கிடையாது. ரொம்ப நேச்சுரல் லுக்கிங் ரிசல்ட் தான் கொடுக்குது. அதாவது உங்களோட மேக்கப் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இருக்குது. அண்ட் உங்களுடைய ஸ்கின்னை இது ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக ஹைட்ரேட்டடாக பார்த்துக்குது. சில செட்டிங் மிஸ்ட், அது முக்கியமாக மேட் செட்டிங் மிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப வரவரன் ஸ்கின் ஆக்கின மாதிரி ஆக்கிரும். அந்த பிரச்சனை இதில் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் உங்களுடைய ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக பார்த்துக்க போகுது. ஆல்சோ நீங்கள் மேக்கப் போட்டிருக்கீங்க, இன் பிட்வீன் அந்த நாளில் வந்துட்டு அது ரிஃப்ரெஷ் பண்ணணும் உங்களுடைய மேக்கப் அப்படின்னா, ஒரு கிச்சன் பேப்பர் டவல் வச்சு உங்களுடைய ஸ்கின்னை பிளாட் பண்ணிக்கோங்க. பிளாட் பண்ணிட்டு இதே செட்டிங் மிஸ்டே திருப்பி நீங்கள் உங்கள் முகத்தில் அடிச்சிங்கன்னா அழகாக வந்து உங்களுடைய மேக்கப் இன்ஸ்டண்ட்டாக ரிஃப்ரெஷ்டாக தெரிய போகுது. இதில் இருக்கக்கூடிய ஆலோவேரா உங்களுடைய ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி சூத் பண்ண போகுது. வைட்டமின் சி இருக்குது, அது அந்த நேச்சுரல் எலாஸ்டிசிட்டி கொடுக்க போகுது. உங்கள் ஸ்கின்னுக்கு அந்த ஒரு க்ளோவும் வந்து தரப்போகுது. நைசினமைட் இருக்குது, இது வந்துட்டு அந்த டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னே வர்றது அதெல்லாம் வந்து கம்மி பண்ண போகுது, அந்த பிளமிஷஸ் அதெல்லாம். மேக்கப் மேலே போடுறதுக்கு எதுக்கு இது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை மேக்கப் இல்லாமல் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, உங்களுடைய ஸ்கின் கேர்லாம் பண்ணுறீங்களா, பண்ணிவிட்டு இது நீங்கள் ஒரு மிஸ்ட் மாதிரி அடிச்சிங்கன்னா ஸ்கின் கேரும் வந்துட்டு அப்படியே லாக் ஆக போகுது. உங்கள் ஸ்கின்ல அந்த ஒரு டியூவி ஹைட்ரேட்டட் க்ளோ உங்கள் ஸ்கின்ல கொடுக்க போகுது. டியூவினா ரொம்ப டியூவி கிடையாது, பட் ஒரு மாதிரி அந்த ஒரு பாலிஷ்டான அப்படியே ஸ்கின்னே வந்து ஒரு மாதிரி டைட்டாக ரிஃப்ரெஷ்டாக இருக்கிற மாதிரியான ஒரு க்ளோ இருக்கும்ல, அந்த மாதிரி இது கொடுக்க போது. நீங்கள் வந்து ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிவிட்டு இந்த செட்டிங் மிஸ்ட் அடிச்சுட்டு வெளியில் போகிறீங்கன்னா கூட நான் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. எனக்கு பர்சனலாக இதனுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப நேச்சுரல் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. சில செட்டிங் மிஸ்ட் தான் அந்த ஒரு ரிசல்ட் கொடுக்கும். டெய்லி டே வேருக்கு இல்லைனா ஒரு 1 டே மட்டும் வெளியில் போகிறேன், அப்போ என்னுடைய மேக்கப் வந்து இன்டாக்டாக இருக்கணும், வெயிலில் சுற்றுறேன் அப்படின்னா கூட எனக்கு வந்து மேக்கப் அலையாமல் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த செட்டிங் மிஸ்ட் நான் ஆப்ட் பண்ணிப்பேன், கண்டிப்பாக ரெக்கமெண்டும் பண்ணுவேன். இப்போது இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்கின் ப்ரெப்புக்கே வந்து இந்த செட்டிங் மிஸ்ட்டை அடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ப்ரைமர் வேலையை பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய மேக்கப் வந்து டபுள் மடங்கு ஸ்ட்ராங்காகவும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்க போகுது. ஸோ ப்ரைமர் போட்டு இன்னொரு லேயர் நான் இந்த செட்டிங் மிஸ்ட் அடித்து லாக் பண்ணிக்கிறேன் ப்ரைமரை. அடுத்த ஒரு டிப், நீங்கள் வந்து எதாவது டூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய செட்டிங் மிஸ்ட்டை நீங்கள் அடைச்சிக்கிறது. நான் மேக்கப் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் ஒரு 4 to 5 ஸ்ப்ரிட்ஸ் செட்டிங் மிஸ்ட்டை அடிச்சுட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங் மிஸ்ட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸும் வந்து அந்த ஒரு க்ளோ கொடுக்கும், ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் கொடுக்கும். அட் த சேம் டைம் உங்களுடைய மேக்கப்பும் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்க போகுது. அப்புறம் தான் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது ப்ரஷ்லேயும் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் செட்டிங் மிஸ்ட்டை ப்ரஷ்லேயும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பிளெண்ட் பண்ணுறேன். அப்புறம் அதே ஸ்பஞ்சை எடுத்து என்னுடைய முகத்தில் இன்னொரு வாட்டி ரன் பண்ணும்போது
கன்சீலரும் அழகா இன்டாக்ட்டா இருக்க போகுது. ஸோ பவுடர் வச்சு செட் பண்ணிட்டு இன்னொரு ரவுண்ட் செட்டிங் மிஸ்ட் அடிச்சுக்கோங்க. செட்டிங் மிஸ்ட் இவ்வளோ போடுறதுனால ஓவர் ஆகுமா அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நேச்சுரல் அண்ட் ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் கொடுக்க போகுது. ஸோ நான் பிரான்சர் அண்ட் ப்ளஷ் போட்டுட்டு ஒரு ரவுண்ட் செட்டிங் மிஸ்ட் அடிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹைலைட்டர் போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹைலைட்டர் இன்னும் கார்ஜியஸாக பாப் ஆகும். அப்புறம் நார்மலாக நீங்கள் ஐ ஷேடோ போடுறீங்களா, அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் பிக்மெண்ட் உங்களுக்கு ஒழுங்கா ஒர்க் ஆகாது. ஸோ ப்ராடக்ட்ட ஃபஸ்ட்டு ப்ரஷ்ல எடுத்துட்டு, நேரா நீங்க உங்களுடைய ப்ரஷ்ஷ இந்த மேக்கப் செட்டிங் மிஸ்ட் வச்சு ஒரு ஸ்ட்ரிட்ஸ் அடிச்சுக்க போறீங்க ப்ரஷ்ல. அப்புறம் நீங்க போட்டீங்கன்னா, இந்த மாரி செம்ம பிக்மென்டடா உங்களுக்கு கலர் கிடைக்கும். அண்ட் அது லாங் லாஸ்டிங்காவும் இருக்கும். இப்போ ஐ ஷேடோவயே நீங்க ஐலைனரா யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஷேடோ கொஞ்சோண்டு ஒரு ஆங்குலர் ப்ரஷ்ல எடுத்துட்டு, அந்த செட்டிங் மிஸ்ட் மூடியிலே நான் ஒரே ஒரு ஸ்ப்ரிட்ஸ் அந்த செட்டிங் மிஸ்ட்ட அடிச்சுக்கிறேன். ஸோ ஒரு ட்ராப் அந்த ப்ராடக்ட் இருக்கும். அத வச்சு அந்த ப்ரஷ்ஷ நனச்சு ஐலைனரா நான் வொர்க் பண்ணிக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா, பியூட்டிஃபுல்லான லைனர் லுக் குடுக்க போது. அதுக்கப்புறம் நான் என்னோட லிப்ஸ் முடிச்சுட்டு, ஃபுல்லா மேக்கப்ப முடிச்சுட்டு, ஒரு வாட்டி நான் என்னுடைய மேக்கப்ப செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பற்பல முறைகள் நீங்க உங்களுடைய மேக்கப் செட்டிங் மிஸ்ட்ட யூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். இந்த மாதிரியான முறையில நீங்க மேக்கப் பண்றீங்க அப்படின்னா, ஆஃப்கோர்ஸ் டெய்லி பண்ண முடியாது ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும். அப்படி பண்ணீங்கன்னா, ஆப்வியஸ்லி சீக்கிரமா காலி ஆயிடும். பட் என்னைக்காவது ஸ்பெஷல் ஈவென்ட், ஒகேஷனலான விஷயம் நடக்க போது, உங்களுடைய மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கணும், சூப்பர் டூப்பர் ரிசல்ட் வந்து குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டெப் வைஸ் இல்லைனா ஸ்பெசிஃபிக்கா சில ஸ்டெப்ஸ்க்குலாம் வந்துட்டு நீங்க அழகா உங்களுடைய செட்டிங் மிஸ்ட் அடிச்சு அடிச்சு பண்ணீங்கன்னா, ரிசல்ட் வந்து செம்மையா இருக்க போது. ட்ரஸ்ட் மீ. அண்ட் நீங்க வந்துட்டு இத ட்ரை பண்ணீங்கன்னா, எப்படி உங்களுக்கு வொர்க் ஆகுது அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. வேற என்ன மாதிரியான மெத்தட்ஸ்க்கு இல்லைனா டெக்னிக்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். நீங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை.